வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் சின்ன பொண்ணு பேசுறேன். தன்னை விட 15 வயது குறைவான மகேஷ் கூட சேர்ந்து மேட்ச் விளையாண்ட லில்லி ஆண்டியை பத்தி தான் இந்த ஸ்டோரில நான் சொல்லப் போறேன். இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் லில்லி ஆண்டிய பத்தி சொல்லணும்னா, லில்லி ஆண்டிக்கு 35 வயசு கிட்ட இருக்கும். ஆளு சும்மா சூப்பரா சினிமா நடிகை மாதிரி மப்பும் மந்தாரமுமா நச்சுன்னு இருப்பா. லில்லி ஆண்டிக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். லில்லி ஆண்டியோட வீட்டுக்காரர் சேகருக்கு 50 வயசு இருக்கும். இன்ஜினியரிங் கான்ட்ராக்டரா வேலை பார்க்குற சேகர் மாசத்துல முக்கால்வாசி 4 வேலை சம்பந்தமாக வெளியூருக்கு போயிடுவாரு. மீதி நாளைக்கு நல்லா ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு வருவார் சேகரு. வீட்டுக்கு வந்த உடனே படுத்து தூங்கிடுவாரு. இதனால லில்லி ஆண்டிக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்பவே விரக்தியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா லில்லி ஆண்டி தன்னோட நிலத்துல விவசாயம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. இப்ப லில்லி ஆண்டியோட ஆசை நாயகன், அதாவது இந்த ஸ்டோரியோட ஹீரோ மகேஷ் பத்தி சொல்லணும்னா, சரியா படிப்பு வராத காரணத்தினால் பெயில் ஆகி படிச்சதுனால தன்னோட 20வது வயசுல தான் 10வது பரீட்சையே எழுதிக்கிட்டு இருக்கான். மகேஷ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மகேஷ் கிட்ட மச்சான் இந்த புத்தகத்த படித்து பாருடா மச்சான் சும்மா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்த கொடுத்தான். மகேஷ் அந்த புத்தகத்த வாங்கி படிக்க ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல என்னடா இது இந்த புத்தகத்துல இப்படி எழுதிருக்கு அப்படின்னு நினைச்சான். அதுக்கு காரணம் 35 வயசு. ராணி ஆண்டியும் 20 வயசு செந்திலும் சேர்ந்து விளையாண்ட விளையாட்ட பத்தி ரொம்பவே டீப்பா சொல்லியிருந்தாங்க அந்த புத்தகத்துல. மகேஷை முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு அப்பதான் அந்த விஷயம் நடந்துச்சு. மகேஷோட மனச மாத்துறது மாதிரி லில்லி ஆண்டி துணிகள காய வைக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு வந்தா அங்கே மகேஷ் இருக்கிறத பார்த்துட்டு, "டேய் மகேஷ் வந்து ஹெல்ப் பண்ணுடான்னு" கூப்பிட்டா மகேஷும் வந்து ஹெல்ப் பண்ணுனான். லில்லி ஆண்டி ரொம்பவும் மெலிதான ஒரு புடவைய தான் கட்டியிருந்தா துணி காய வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அப்பதான் மகேஷுக்கு ஆரம்பிச்சது அந்த விஷயம். தன்னோட ஃப்ரெண்டு கொடுத்த புத்தகத்துல அழகை வர்ணித்து எழுதப்பட்டிருந்த ராணியாண்டியே தன்னோட கண்ணு முன்னாடி நிக்கிது மாதிரி இருந்துச்சு மகேஷுக்கு. அதுக்கு காரணம் லில்லி ஆண்டி கிட்ட இருந்த சிறப்பான 2 பெரிய மாங்கனிகளும் உசுப்பு ஏத்துறது மாதிரி நல்லாவே தெளிவா காட்சி கொடுத்தது மகேஷுக்கு. கற்பனையில என்னென்னமோ சிந்தனையெல்லாம் ஓட ஆரம்பிச்சது. "டேய் மகேஷ் போயிட்டு வரேன்டா. நீ நல்லா படிடான்னு" சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சா லில்லி ஆண்டி. ஏற்கனவே மந்திரித்துவிட்ட கோழி மாதிரி இருந்த மகேஷுக்கு லில்லி ஆண்டியோட பின்னாடி இருந்த 2 குடங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவே பண்ணிட்டான். தானும் அந்த புத்தகத்துல எழுதியிருந்தத மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு மனசுக்குள்ள முடிவே பண்ணிட்டான் மகேஷ். பரீட்சை முடியட்டும் என காத்திருந்தான். ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நல்ல மாதிரியா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்தான். மகேஷுக்கு மறுபடியும் ஞாபகத்துல வந்தா அவனோட கனவு கண்ணி லில்லி ஆண்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று ஆசையா ஓடி வந்தான். லில்லி ஆண்டியோட வீட்டுக்கு அங்கே பாத்ரூம்ல யாரோ குளிக்கிற சத்தம். ம் நல்லாவே கேட்டுச்சு மகேஷுக்கு. பாத்ரூம்ல குளிக்கிறது யாராக இருக்கும் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த மகேஷுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தது மகேஷனுடைய கனவு கண்ணி. லில்லி ஆண்டியின் அழகை வாயை பிளந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் மகேஷ். அந்த நேரத்தில் சட்டென திரும்பிய லில்லி ஆண்டி லைட்டை ஆஃப் செய்துவிட்டு பாத்ரூமை விட்டு வெளியேறினாள். அப்போது மகேஷுக்கு ஒரு பயம் தோற்றிக் கொண்டது. ஒருவேளை லில்லி ஆண்டி தன்னை பார்த்திருப்பாளோ என்று பயந்த மகேஷ் தன்னோட அம்மாவிடம், லில்லி ஆண்டி இந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்த மகேஷ் உடனே லில்லி ஆண்டியிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வீட்டின் காலிங் பெல்லை நன்கு அழுத்தினான் மகேஷ். வீட்டின் கதவை திறந்த லில்லி ஆண்டியோ எந்தவிதமான கோபமும் இன்றி எப்பவும் போல சாதாரணமாக, "என்னடா மகேஷ் ஆளையே பார்க்க முடியல. பரீட்சை எல்லாம் நல்லா எழுதினியாடா" அப்படின்னு பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள வாடான்னு சொல்லிட்டு போனால் லில்லி ஆண்டி. அப்பதான் மகேஷுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. வீட்டுக்குள்ள போய் சோஃபால உட்கார்ந்தான். "டிவி பாருடா மகேஷ்ன்னு" சொல்லி ரிமோட்டை நீட்டினாள். லில்லி ஆண்டி நன்றாக குனிந்து தன்னுடைய 2 பெரிய மாங்கனிகளையும் மகேஷின் கண்களுக்கு விருந்தாக காட்சி தந்தாள். மகேஷுக்கு தான் அந்த புத்தகத்தில் படித்தது ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்து ரொம்பவே சூடாகி போனான்.
அப்போது லில்லி ஆண்டியின் குரல் கிச்சனில் இருந்து வந்தது. டேய் மகேஷ், உனக்கு டீ வேணுமா இல்ல பாலு வேணுமாடான்னு கேட்டா இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணியவன், லில்லி ஆண்டி எனக்கு பாலு தான் வேணும்னு சொன்னான். டிவி சத்தத்துல ஒண்ணுமே கேக்கலடான்னு சொல்லிக்கிட்டு ஹாலுக்கு வந்தா, லில்லி ஆண்டி என்னடா சொன்ன மகேஷ், சத்தத்துல ஒண்ணுமே கேக்கலடா, மறுபடியும் சொல்லுடா மகேஷ் என்று அவளை பார்த்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவன். எனக்கு பாலுதான் வேணுமாண்டி என்று பால் டப்பாவை நோக்கி கையை நீட்டினான். அவளும் சிரித்துக்கொண்டே எல்லாமே ரெடியாதான் இருக்குது, நீ ஜன்னல் வழியா பார்த்தத நானும் கவனிச்சேன்டா, நீயே வந்து உனக்கு வேணுன்றத தாராளமா எடுத்துக்கடா மகேஷ் என்று சொன்னதுதான் தாமதம். மகேஷ் தயாரானான் பூட்ட தொறக்குறதுக்கு. அப்ப ஆண்டி மகேஷ் கிட்ட சொன்னா, முதல் உனக்கு குடிக்கிறதுக்கு பால் தரேன்டா, அப்புறமா தேனும் தரேன்டா, பாலையும் தேனையும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டால் செம சூப்பரா இருக்கும்டான்னு சொன்னா லில்லி ஆண்டி. அப்படியான்னு ரொம்பவே ஹாப்பியான மகேஷ் பாலையும் தேனையும் ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் மகேஷ். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாலும் தேனும் போதுமாடான்னு லில்லி ஆண்டி கேட்டா. இப்போதைக்கு இது போதும் ஆண்டி, எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நீங்க சாப்பிட தருவீங்களா அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தோட கேட்டான் மகேஷ். தாராளமா தரேன்னு சொன்னா லில்லி ஆண்டி, என்னுடைய 10 வருஷத்து கஷ்டத்தை தீர்த்து வச்ச உனக்கு தராம வேற யாருக்குடா தர போறேன்னு சொன்னா லில்லி ஆண்டி. எப்ப வேணும்னாலும் எடுத்துக்க, எத்தனை தடவை வேணும்னாலும் எடுத்துக்க அப்படின்னு முழு பெர்மிஷன் கொடுத்தா லில்லி ஆண்டி. தன்னுடைய ஆசை நாயகனுக்கு மகேஷ் பள்ளி கூட படிப்ப முடிக்கிற வரைக்கும், அப்புறம் காலேஜ் படிப்பு முடிக்கிற வரைக்கும்னு லில்லி ஆண்டியும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு பரிமாறிக்கிட்டாங்க. எந்த விதமான குறையும் இன்றி டிசைனா விதவிதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு போட்டுக்கிட்டாங்க. மகிழ்ச்சியாக பொருளாதார தேடலுக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட மகேஷை தன்னுடைய சொந்த செலவில் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சா லில்லி ஆண்டி. மகேஷ் தனக்கு தந்த காதல் பரிசான தன்னுடைய 4 வயது பெண் குழந்தை மகேஸ்வரியுடன் சேர்ந்து டாடா காண்பித்து, ஓகே நண்பர்களே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன பொண்ணு.